காலை வணக்கம். நேற்று மேட்ச் பார்த்துட்டும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் இப்போ 8:30. காஃபியை போட்டு வாக்கிங்கு போனோம். கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னையோட ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது ஜிம் ஆர் கேலிஸ்தெனிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு மத்தியில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான். பட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். ஸோ எஸ், கேலிஸ்தெனிக்ஸா ஜிம்மா, அதுதான் இப்போ டாபிக். சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். இப்போ யாருன்னா உங்ககிட்ட கேலிஸ்தெனிக்ஸ் தான் மாசு, ஜிம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னான்னா அவன் கண்டிப்பாக ஒரு குட்டி கொஞ்ச நாளாக இருப்பான். கண்டிப்பாக ஜிம்மு போக முடியாமல், சரியாக போக முடியாமல், வீட்டில் இருக்கிறதே பண்ணிவிட்டு மாசு அப்படின்னு சொல்கிறவனா தான் கண்டிப்பாக இருப்பான். ஸோ மோஸ்ட்லி நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஏன்னா கேலிஸ்தெனிக்ஸில் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு, ஒரே ஒரு ப்ளஸ் இல்லை, நிறைய ப்ளஸ் இருக்குது. பட் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கில்ஸ் பண்ணலாம். நிறைய ஸ்கில்லாம் இருக்குது. ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் எங்கே வேணாலும் போய் பண்ணலாம். ஸோ அந்த சீன்ஸ் இருக்குது. இன்னொன்று உங்கள் ஒர்க் அவுட்ஸை நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜிம்மு வேஸ்ட், கேலிஸ்தெனிக்ஸாக சூப்பர், அப்படிலாம் கிடையாது. கேலிஸ்தெனிக்ஸ் அத்லெட்ஸும் ஜிம்மு நிறைய பேர் ரெகுலராக போகிறவங்க பார்த்துருக்கேன். ஏன்னா பாடி வெயிட்டில் உங்களுக்கு லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ட்ரெயின் பண்ண முடியாது. ஜிம்மு பார்த்தீங்கன்னா அது ஒரு காமனான ஸ்பேஸு. அதாவது பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஸ்போர்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு காமனான ஸ்பேஸ் தான். அதை போயிட்டு ஜிம்மு வேஸ்ட்டு, கேலிஸ்தெனிக்ஸ் தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேலிஸ்தெனிக்ஸ் வேஸ்ட்டு, ஜிம்மு தான் மாசுன்னு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே அப்படி எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஜிம்மு ஒரு காமனான ஏரியா, பாடி பில்டிங் ஒரு வேறு டாப்பிக்கு, பட் ஜிம்மு ஒரு காமனான ஏரியா. அதே மாதிரி கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறதுலையும் சில மைனஸ்லாம் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்லாம் மாஸ்டர் பண்ணிடலாம், ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க சில இடத்துல. ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. பட் ஆனால் முக்கியமான விஷயம் நிறைய இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன் இந்த குட்டி கொஞ்சம் கேலிஸ்தெனிக்ஸ்க்கு மாசு காமிச்சிட்டு இருக்காங்க பயங்கரம் அப்படின்னு நிறைய பேர் ஏன் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஹேண்ட் ஸ்டாண்டு, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. நான் ஹேண்ட் ஸ்டாண்டர் ஒரு இன்டர்மீடியட் ஸ்கில்லு. ஸோ அதனால மாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஜிம்மு போவாங்க. ஜிம் ஒரு காமனான ஏரியா. ஜிம்மு வேஸ்ட்டுன்னு எவனை அவங்ககிட்ட சொன்னானா, கேலிஸ்தெனிக்ஸ் தான் மாசு, ஜிம்மு வேஸ்ட்டுன்னு சொன்னானா அவனை தள்ளி வச்சுக்கோங்க. நான் பீட்ரூட் ரைஸு, பீட்ரூட் பொரியல், 3 முட்டை, குக்கும்பர், அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம்ஸ் சிக்கன், கிரியேட்டின் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். கிரியேட்டின் குடிக்க மதியம் மறந்துட்டேன். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆர்ம் ப்ரெஸ் பண்ணேன். ஸ்ட்ரைட் ஆர்ம் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்ம் இருந்து. ஸோ அதனால் ஒரு 10 அட்டம்ஸ் கிட்ட போனேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதே பேண்ட் மாட்டி அதில் ஒரு 5 ரெப்ஸ் கிட்ட போனேன். பேண்டோட கொஞ்சம் நார்மலாக எனர்ஜி இருக்கப்ப வித்தவுட் பேண்ட் சூப்பராக நெகட்டிவ்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஹிப்பு நல்லா கம்ப்ரெஸ் ஆகுது. நம்ம அந்த கம்ப்ரெஷன் ஸ்கில்ஸ்லாம் பண்ணோம்ல நேற்று. ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கம்ப்ரெஷன் தான். ஸோ கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டு 10 ரெப்பு நல்லா ஃபீல் பண்ணி பக்காவாக கம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இன்னியோட கடைசி மீல் இதுதான். சப்பாத்தி, தக்காளி சட்னி, சிக்கன், அப்புறம் எக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Stay hot.